Hello students, I am Anthony. நம்ம 10th Mathematics Relations and Functionsல exercise 1.4ல problem number 8 நம்ம பார்க்குறோம். இங்கே 2 செட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு f of x equal to ax plus bன்னு சொல்லிட்டு ஃபர்தராக வந்து அது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதில் வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிங்க கேட்குறாங்க. இரண்டு கணங்கள் கொடுத்தாச்சு, ஒரு சார்பு கொடுத்துருக்குறாங்க, அது மேல் சார்புன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கொடுத்துருக்குற ப்ராப்ளத்துக்கு ஓகே ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள், அதாவது அம்பு குறிப்பிடம். ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம 2 செட் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறோம். ஏன்னா இந்த செட்டுக்கு பேர் வந்து உங்களுக்கு ஏ, இந்த செட்டுக்கு பேர் வந்து உங்களுக்கு பி. இதில் வந்து ஏவில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு? -1 +1. ஓகே, பியில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 0 தென் வாட்டு உங்களுக்கு 2. ஆனால் இது வந்து ரிலேஷன், அதாவது உறவு அது கொடுக்கல, சரிங்களா? அதாவது -1க்கு வந்து எது இமேஜ், 1க்கு வந்து எது இமேஜ் அப்படிங்கிற அந்த உறவு உங்களுக்கு கொடுக்கலங்கிறதுனால இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம், ஓகே அசியூம் பண்ணிக்கிறோம். -1க்கு வந்து ஓகே 0ங்கிறது இமேஜ், 1க்கு வந்து ஓகே 2ங்கிறது இமேஜ் அப்படின்னு நாமளே அசியூம் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஓகே, இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு பேர் வந்து உங்களுக்கு எக்ஸு, பியில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு பேர் வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. ஓகே, அதாவது சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே என்னது ஏஎக்ஸ் ப்ளஸ் வாட்டு ஓகே பி. இப்போது எக்ஸோட வேல்யூ ஓகே எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, எக்ஸ் வந்து வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே -1. ஓகே தென் எஃப் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ 0. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கூட என்ன பண்ணுங்க 0 போடுங்க. ஓகே ஏ இன்ட்டு -1 ப்ளஸ் வாட்டு பி. அப்போ 0 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 வந்து உங்களுக்கு -a. ஓகே தென் வாட்டு ப்ளஸ் வாட்டு பி. ஓகே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ். அப்போ ஃபர்தர் என்ன பண்ணுறீங்க இப்போது? ஓகே -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு வாட்டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ அடுத்த வேல்யூ ஓகே 1 அண்ட் 2. ஓகே, அப்போ எக்ஸ் வந்து உங்களுக்கு 1 இருக்கும் பொழுது ஓகே எஃப் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு 2. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்து போடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 ஓகே ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு பி. அப்போ 2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ஏ ப்ளஸ் வாட்டு பி. ஓகே ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு வாட்டு உங்களுக்கு 2. ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் ஓகே 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும். ஈக்குவேஷன் நம்பர் 1 இங்கே போட்டுக்கோங்க. என்னது -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு வாட்டு 0. அதே போல் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். a ப்ளஸ் பி ஈக்குவல் டு வாட்டு உங்களுக்கு 2. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, -a ப்ளஸ் a ரெண்டு கேன்சல் ஆகிடும். பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க உங்களுக்கு 2bன்னு வரும் ஈக்குவல் டு வாட்டு 2. ஓகே, ரெண்டு சைடு என்ன பண்ணுறீங்க 2 ஆல் வெயிட் பண்ணுங்கள். அப்போ b ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ b ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா, இது ஐதர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன், ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை கொண்டு போய் போடுங்க. யூ வில் பி கெட்டிங் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சூஸ் பண்ணுறேன். அதுக்கு -a அப்படியே வச்சுக்கிட்டு பிக்கு வேறு 1 போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு வாட் 0. -a ஈக்குவல் டு 1 ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனால் -1, ரெண்டு சைடு மைனஸ் கேன்சல் பண்ணுறீங்க. a ஈக்குவல் டு 1, சரியா? அப்போ தேர்ஃபோர் ஓகே a ஈக்குவல் டு 1. ஓகே தென் b ஈக்குவல் டு வாட்டு, அதுவும் உங்களுக்கு 1 தான். இது வந்து கேஸ் 1. ஓகே, இப்போ கேஸ் 2 வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த இமேஜ் வந்து நம்ம மாற்றி எடுக்கிறோம். ஆல்ரெடி -1க்கான இமேஜ் வந்து 0ன்னு போட்டிங்க, 1க்கான இமேஜ் வந்து 2ன்னு போட்டிங்க. இப்போ நம்ம மாற்றி எடுக்க போகிறீங்க. -1 வந்து 2 எடுக்க போகிறீங்க, +1 வந்து உங்களுக்கு 0 எடுக்க போகிறீங்க. ஓகே, ஏன்னா கரெக்டாக அந்த ரிலேஷன் அந்த உறவு எதுக்கான இமேஜ்ன்றது உங்களுக்கு கொடுக்கலங்கிறதுனால, சரியா? இப்போ நம்ம கேஸ் 2க்கு போவோம். ஓகே, அதே போல் 2 செட்டு ட்ரா பண்ணுறீங்க. எஸ், ஓகே ஏ அண்டு பி. சரி, இப்போ இந்த செட்டுக்கு பேர் வந்து அது உங்களுக்கு ஏ, இது வந்து உங்களுக்கு பி ஆஸ் யூஷுவல். இதில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா -1 +1, பியில் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 அண்ட் வாட்டு 2. ஓகே, இப்போ நம்ம மேப்பிங் பண்ணுறோம் மாற்றி. -1 வந்து உங்களுக்கு 2க்கும், 1 வந்து உங்களுக்கு 0க்கும். ஓகே, தட் மீன்ஸ் -1க்கான இமேஜ் 2, 1க்கான இமேஜ் அதாவது நிழல் ஓகே 0 நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, இதில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு பேர் எக்ஸு, இதில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு பேர் வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அதே போல் ஓகே இப்போ என்ன பண்ணிக்கிற ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே ஏஎக்ஸ் ப்ளஸ் வாட் பி. ஓகே, இப்போ இந்த எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் வந்து உங்களுக்கு -1 இருக்கும் பொழுது அதுக்கான கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறீங்க ஈக்குவல் டு ஏ இன்ட்டு உங்களுக்கு -1 ப்ளஸ் வாட் பி. ஓகே தென் 2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 வந்து உங்களுக்கு -a ப்ளஸ் வாட் பி. ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். அப்போ -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு ஓகே 2. ஆல்ரெடி இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1 2ன்னு கொடுத்ததுனால இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ ஃபர்தராக செகண்ட் வேல்யூ எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருக்கும் பொழுது ஓகே தென் அதுக்கான கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது
ஓகே 0. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வாட் 0. எதில் கொண்டாந்து போகிறீங்க அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனில் சரியா. எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக 0 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் வாட் உங்களுக்கு பி. ஓகே தென் 0 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 ஏ ப்ளஸ் வாட் பி. ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு வாட் 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறோம் எது 3யும் 4ஐயும். ஓகே ஈக்குவேஷன் நம்பர் 3 ஓகே எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு 2. தென் ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு வாட் 0. இப்போ ஏவும் கட் ஆகிடும். பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா உங்களுக்கு 2bன்னு வந்தாச்சு. ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு 2. ஓகே டிவைட் பண்ணுறீங்க எதால் 2ஆல். அப்போ பி ஈக்குவல் டு உங்களுக்கு 1ன்னு வந்துடும். இந்த பி ஈக்குவல் டு 1 ஐத தேர்டு ஆர் ஃபோர்த்து ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே இங்கே ஏவை அப்படியே எழுதிக்கிட்டு பிக்கு இதில் 1 போடுங்க ஈக்குவல் டு வாட் 0. தென் ஏ ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு -1. ஓகே அப்போது ஏவோட வேல்யூ வந்து -1 இருக்கும் பொழுது ஓகேங்களா. ஓகே தேர் ஃபோர் ஏ ஈக்குவல் டு -1 தென் பி ஈக்குவல் டு வாட் 1. ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு வாட் ஓகே அதுவும் 1 தான். செகண்ட் கேஸில் ஏ ஈக்குவல் டு -1 ஓகே பி ஈக்குவல் டு வாட் ஓகே 1. அப்போ ரெண்டுத்துலேயும் பியோட வேல்யூ மாறல, ஏவோட வேல்யூ மட்டும் தான் உங்களுக்கு மாறுது. அப்போ ஃபைனல் ரிசல்ட் ஓகே இங்கே ஏ ஈக்குவல் டு ஓகே -1 ஆர் +1. இது நம்ம தமிழில் சொல்லணும்னாக்க ஓகே அல்லது நம்ம எழுதுவோம் -1 அல்லது ஓகே +1. ஓகே அதே போல் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு +1. ஓகே விச் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் கிவன் ப்ராப்ளம். தேங்க்யூ.